சின்னையாவை எதுக்காக இந்த கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கோம்? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட கல்யாணம் நடக்கும். அவ்வளவு விசேஷமாமா இந்த கோயில். சொல்லியிருந்தா வந்தே இருக்க மாட்டேன். சத்தமா பேசாத, சோறு போட மாட்டான். கேட்டுச்சு சாமி குமுறா. வாங்கண்ணா. நீங்க எப்படி இருக்கு? நன்னா இருக்கேன். சுவாமி தரிசனம் பண்ணிட்டேல? பண்ணிட்டேன். சரிண்ணா, உத்தரவு வாங்கிக்கிறேன். வீட்டு வாடகை என்னாச்சு? அண்ணா என்னண்ணா இப்படி கேட்டேல்? வருமானம் வந்தா நான் கொடுக்க மாட்டேனா? கோயிலுக்கு வர்றவன்லாம் பிச்சைக்கார பயிலுங்க 5 ரூபா போடுறானுங்க. நான் எங்கன்னா வாடகை கொடுக்கறது? டெய்லி ஒவ்வொரு ரூபாயா போடாம மொத்தமா 5 ரூபாயா போட்டிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. அது சரி. ஏன்னா தனலட்சுமி இல்லாம கோவிலுக்கு வந்திருக்கல? எங்கன்னா தனலட்சுமி? எங்க வீட்டு மகாலட்சுமி இல்லாம கோயிலுக்கு வருவேனா? அங்க பாருங்க. தனலட்சுமிக்கு வரன் பார்த்தேன்னு சொன்னேல, ஏதாவது கிடைச்சதோ? பார்த்துட்டு இருக்கேன். நல்ல இடமா அமைய வேண்டாமா? போற இடத்துல அவ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? கண்டிப்பாண்ணா. நம்ம தனலட்சுமிக்கு ஏத்த மாதிரி தங்கமான பையன் கண்டிப்பா கிடைச்சிடுவானா, கவலையே படாது. ஏதோ உங்க ஆசீர்வாதம், அம்பாள் ஆசீர்வாதம். கிடைச்சிடுத்தோ. வாங்க அம்பி, நீங்க எங்க இவ்வளவு தூரம்? தட்டுல போட்ட காசு வேணுமா ஆனாவா? என்ன அம்பி, நீங்க டெய்லி கோவிலுக்கு வாங்க, உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். ஆல்ரெடி எனக்கு பாதி மேரேஜ் ஆயிடுச்சு. உள்ள போ. நமக்கு சாப்பாடே போட மாட்டான். ஐயா ஐயா ஐயா, நம்ம சின்னையா பண்ற கூத்த நீங்களே வந்து பாருங்க ஐயா. ஐயா இது எப்ப பால் குழந்தைய குறை சொல்லினேக்குதுண்ணா. அப்படியே என்ன கொஞ்சிட்டாலும் அவர் என்ன கூத்து பண்ணிருக்காரு, நீங்களும் வந்து பாருங்க ஐயா. வாங்க ஐயா நீங்க. தொட்டு பார்த்தது தப்பா. வீட்டுல கொலகாரி சும்மா ஜிங்கி ஜிங்கி ஜிங்கனா ஆட்டி அணுக்கள். பாருங்கண்ணா, குழந்தையா இருக்கும் அப்படியே மெயின்டைன் பண்றால. வெள்ளக்கார தோத்தால. ஏய் குழந்தை, ஏய் ஏய் விளக்கண்ணா இங்க வா. நான் சொல்றேன். நான் தான் சொல்லுவேன். சின்னையா தனலட்சுமி பொண்ணுகிட்ட காதல் வந்து போட்டாரு. நடக்காது, ஒரு காலம் நடக்காது. நோ நெவர். ஓய் ஓய், ஏன் நடக்காது? நான் லவ் பண்ண கூடாதா? டெல் மீ குயிக். தம்பி, நம்ம அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குதா? நான் சொன்னாங்க. நம்ம 3 பேரும் ஒத்துமையா இருக்கணும்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரவ நம்ம உறவு பிரிச்சிருவாங்க தானே. கல்யாணம் வேண்டாம் நம்ம சொன்னாங்க. நம்ம 1 ரூபா காயில வர சிங்கம் நம்மளை பிரிச்சிருவாங்க. போயிலாம் சொல்லாத, சும்மா இருந்தேன். தம்பி தம்பி குழந்தை நமக்கு குழந்தை ஆசை வரக்கூடாதுன்னா நம்ம அம்மா முதல்ல பிறந்த அண்ணனுக்கு பச்சை குழந்தைன்னு பேரு வச்சாங்க. நடுவில் பிறந்த எனக்கு குழந்தைன்னு, அப்ப பிறந்து கையிலேயே இருந்த உனக்கு கை குழந்தைன்னு பேரு வச்சுட்டு அழகுல பூரிச்சு போய் அப்படியே செத்துட்டான். தம்பி புரிஞ்சுக்கோடா, இனி நம்ம எல்லாரும் பேரும் குழந்தை தானா. நான் பேரை மாத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். தம்பி இந்த பேர் நல்லா இருக்கு, இதே வச்சுக்கிறேன். என்ன சொன்னாலும் நடக்காது. தனலட்சுமி எனக்கு கிடைக்கலன்னா உங்க 2 பேரையும் கத்தி எடுத்து குத்திட்டு நான் ஆர்டர் பண்ணிக்குவேன். ஐயோ நிறுத்துங்க. சின்னையாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தானே சொல்றேன். உங்களை மாதிரி மொட்டை பையனாவே அவன் இருப்பானா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இந்த குழந்தை குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணாமா? அவனுக்கு மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கல,
உங்க 2 பேரையும் நானே கொலை பண்ணுவேன். சபாஸ்ரா கோதாண்ட சபாஸ்ரா. தம்பி நீ சொன்ன மாதிரியே இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறான்டா. நடுவுல இந்த குழந்தைக்கு ஒரு அட்டகாசமான கல்யாணம் நடத்துறான்டா. ஓ லவ்லி 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 ப்ரோ. யாருமே இன்றி ஹாய் அங்கிள். ஐயா கோதாண்ட ஃப்ரூட்ஸ். குடும்பமா இந்தாங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். நான் குழந்தை, அது எங்க அண்ணன் பச்சை குழந்தை. அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுமே. இது என் தம்பி செல்ல குட்டி கை குழந்தை. We are all குழந்தை பிரதர்ஸ். உங்க குழந்தை பிரதர்ஸ் குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேரடியா பாக்குறேன். எதுக்கு வந்திருக்கீங்க? சந்தோஷமான விஷயம் தான் பேச வந்திருக்கோம். விஷயத்தை சொல்லுங்க. அது சந்தோஷமா இல்லையான்னு நாங்க முடிவு பண்றோம். உங்க வீட்டு மகாலட்சுமிய, அதாங்க உங்க பேத்தி தனலட்சுமிய எங்க வீட்டு அரகனுக்கு எங்க ஐயாவுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். இதுக்கா? இதுவா? தாத்தா तुझे देखा तो ये जाना सनम दीवाना सनम तुझे देखा तो ये கோரசம் முடிங்கடா. தனலட்சுமி இப்படி உட்காரு. ஆப்பிள். அங்கிள் டென்னிஸ் பிளேயர். யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் குழந்தை ஃபேமிலியா உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. யாரு மாப்ள? அதோ பாரு, அந்த கை குழந்தை தான் மாப்பிள்ளை. This guy. யா. அப்புறம் என்ன பொண்ணை செஞ்சு தட்ட மாட்டீங்க? வைடாஜிரே, ஏன்டா அங்கிள்? வேலி போட்ட பண்ணையிலேருந்து தப்பிச்சு வந்த ஏதோ மிருகம் மாதிரி இருக்கிற உனக்கு எங்க வீட்டு மகாலட்சுமியை கொடுக்கணுமா? அதுக்கு பேசாம இவளுக்கு எங்க ஐயாலேயே விஷத்தை கொடுத்து கொலை பண்ணிடுவேன். கட்டி கொடுக்க முடியாது. எழுந்து வெள்ள பொங்கடா குழந்தை பசங்களா. அண்ணா இன்னும் இந்த ஊர்ட்டு ஓட்டுது. ஐயோ நமக்கு மிச்சம் வைக்காது பொறுத்தது. ஒரே ஒரு கருவாடாது எடுப்போம். செம்மையா இருக்க. அதான் இந்த இழு இழுக்குதா? அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஏம்மா சாவ போனீங்க? செத்து போன கருவாடு எண்ணெயில் நீ வரக்க அதை திண்ணில உட்காந்து நாங்கள் சாப்பிட்றது பார்க்கறதுக்காக நீங்கள் உயிரோடு இருக்கணுமா? கண்டுக்குதா பற்றியாது? ஏம்மா சாவ போனீங்க? தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். ஏண்டா குழந்தை, அந்த ஓரந்தட்டி மகளை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. உடனே எப்படிம்மா இன்னொரு பொண்ணை பார்க்க முடியும்? எவ்வளோ ஈஸியாக உள்ளே போனாலும் அவ்வளோ ஈஸியாக நல்லா வெளில வர முடியலம்மா. அது தந்தா வாடா. ஈஸியாக வர முடியல, லூஸாக வர முடியும், இதே சொல்லி. அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? என்னண்ணே உங்க வாயில நிப்பிள் வச்சுட்டு போயிட்டானுங்க? வைக்கிறோம் சொல்லிட்டு வைப்பானுங்க. அதானே அண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் வாயில நிப்பிள் வச்சு வாயில நம்ம நிப்பிள் வைக்கிறோண்ணே. மகிழ்ச்சி இன்பம். பாவமா இருக்குடா.
இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஆளுங்க எல்லாரும் எங்க ஆளுங்க தூக்கிட்டு வந்துருவானுங்க. அப்புறம் எல்லாரையும் மொத்தமா பரலோகம் அனுப்பிடுறேன். அப்புறம் என்ன? நிப்பல சொன்னா ஐயோ உங்க நிலைமையில நினைச்சா எனக்கு சிரிப்பா வருதுடா. மிக்க மகிழ்ச்சி. நான் தான் முதல்ல சொன்னேன்ல, வயசானவங்களை வாக்கிங் அனுப்பி சேசிங் அனுப்பான்னு சொன்னா கேட்கிறேன் நீ. இந்த மாதிரி எம்கே வந்து நிக்கிறானு. டேய் எதுக்குடா சிரிக்கிற பண்ணி? டேய் போதுடா ஒரு சிரிப்பு. நித்துறான்றல எங்கடா இருக்கிறானுங்க அவனுங்க? கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்றதுக்கு நீ ஒன்றும் வல்லரசு விஜயகாந்த் கிடையாது, நான் வாசிம் கார்டு கிடையாது. சாவும்போது கூட தேவையில்லாம பஞ்ச் அடிக்கிறானே. ஏண்டா என்ன நீங்க 2 பேரும் கொல்ல போறீங்களா? ஆமா. அது உங்களால முடியாதுடா. ஏன் முடியாது? அதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும்லடா. இப்படியே பேசுனா எப்படா உயிரோட இருப்பான்? நான் அவனை போன நீ வெட்டி எறியறதுக்கு நான் ஒன்றும் வாழை மரம் கிடையாது, வழுக்கு மரம்டா. அருவாள் எடுத்துட்டு வந்து என் கழுத்து மேல வச்சு பார். என்னது இது? பஞ்ச் டயலாக். ஓ பஞ்சா. டேய் இன்னும் பொண்ணே பார்க்கல, அதுக்குள்ள வரதட்சணை பத்தி பேசினாரா? யாம்பளைக்கு என்னடா மவராசன். அப்ப குதிரைல கொண்டு வர வேண்டியதானே? போடுவாங்க. பாத்தியா? ரெண்டு ஆயாவை எங்க போறீங்க? தேங்காய் பத்த வாங்க போறாங்க. ஆல்வாடி ஆயாக்கு ஏண்டி இவ்வளவு மேக்கப்? எப்படி? என் மகன் குழந்தைக்கு பொண்ணு வாங்க போறான். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வா. ஆமாங்க பேச்சுலர் தாங்க. பொண்ணுக்கு தங்கச்சி என்ன இருக்கு? மா ஸ்ரீதேவி வாமா. கமலஹாசன் வெயிட் பண்றாரு, வாமா. பொண்ணு தான் வருது இல்ல, ஏன்டா இச்சினேங்கற சும்மா இருக்க மாட்டே நீ? ஐயோ பேபிமா, ஜிம்முக்கெல்லாம் போறது உண்டாமா? கவனித்தீர்களா? கவனித்தோம். அப்ப இந்த பண்ணு உனக்கு ஓகேவா? டேய் பொண்ணுக்கு உனக்கு காம்பினேஷன் பார்த்தா பொண்ணு வேலைக்கு ஆகாது, அவாய்ட் பண்ணிடு. டேய் என்னடா அப்படி சொல்லிட்டேன்? அழகா இருக்கிற பொண்ணுங்களாம் மின்னி மறையிற மின்னல் மாதிரிடா. கொஞ்ச நாள் எல்லாம் காணாம போயிருவாங்க. இவ்வளவு மாதிரி பொண்ணுங்களாம் அகல் விளக்கு மாதிரி அப்படியே ஸ்டெடியா எரிஞ்சிட்டு இருப்பாங்க. இது உன் தலையெழுத்து. தானா தண்டவாளத்தில் தலை கொடுக்குறேன்ற போ பொத்துரா. அது சரி, மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாரு? ஆர்மி கமாண்டோவா இருக்காரு. இது ஃபன்னி. சும்மா காய்கறி வியாபாரம் பாக்குறேன். தம்பியால வேலைக்கு போகாம இருக்கவே முடியாது. சீசனுக்கு ஏத்தாப்புல வியாபாரம் பார்ப்பேன். மீன் விற்பான். மீன் மீந்து போச்சு கருவாடாக்கி அதுலயும் காசை பார்ப்பேன். ஓ ரீட்டைல் பிசினஸா? அவ்வளவு பேர் சயின்டிஸ்ட் அவரு. நான் முதல்ல சொன்னேடா அவளை ரிஜெக்ட் பண்ணேன்னு. இவெல்லாம் உன்னை ரிஜெக்ட் பண்றா, அசிங்கமா இருக்குடா. வீடு மச்சி, நமக்கெல்லாம் பாடி ஸ்மெல் வெளில தெரில, அவ்வளோதான். சிலருக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஓகே ஆகும், சிலருக்கு 2-3 போக வேண்டியது இருக்கும். ஸ்டார்டிங் ப்ராப்ளம், போக போக தான் டேக் ஆஃப் ஆகும். கீப் ஆன் ட்ரை. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வேற என்ன, அடுத்த பொண்ணை பார்க்க வேண்டியதான். ஒரு பொழப்பு. வீடு திறந்துதான் பொண்ணு பாக்குறேன்னு உள்ள புந்துருக்கு.